சீரிஸ் செகண்ட் எபிசோடு. ஃபர்ஸ்ட் எபிசோடில் HTMLனா என்ன, டாக் டைப்னா என்ன, HTML ஹெட் அப்படின்னா என்ன, டைட்டில் என்னன்னு பார்த்தோம். இந்த வீடியோவில் பேசிக் எலிமெண்ட்ஸ் இன் HTML பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு சரி என்னென்னு பார்ப்போம். நம்ம பார்க்குற வெப்சைட்டில் ஹெட்டிங், சப்ஹெட்டிங், அந்த பிக் டெக்ஸ்ட்லாம் இருக்கலாம், அதெல்லாம் வந்து ஹெட்டிங் டேக் யூஸ் பண்ணி தான் நம்ம கிரியேட் பண்ணுறோம். ஹெட்டிங் டேக்கில் மொத்தம் 6 டைப்ஸ் இருக்குது. H1 இருக்குது, H2 இருக்குது, H3 இருக்குது, H4 இருக்குது, H5 இருக்குது, H6 இருக்குது. இந்த ஆர் டேக்குமே ஒரு யூஸ் இருக்குது. H1 டேக் வந்து H1 டேக் தான் பிக் டேகு, அதான் நம்ம டெக்ஸ்ட் வந்து பெருசாக இருக்கும். H6 வந்து ஸ்மால் டேகு, டெக்ஸ்ட் வந்து சின்னதாக இருக்கும். இது வந்து H7 டேக், இங்கே டிஸ்பிளே H1 ஆகுது. இது H2 டேக், இது H3 டேக், இது H4, இது H5, இது H6. இந்த ஆர் டேக்குமே யூஸ் ஆகுது. ஒன்றும் இல்லை, H1 டேக்னா பெரிய டேகு, H6னா சின்ன டேகு. மோஸ்ட்லி நம்ம H1 ஆர் H3 வரைக்கும் தான் யூஸ் பண்ணுவோம். அது கீழே யூஸ் பண்ணால் டெக்ஸ்ட் வந்து விசிபிளாக இருக்காது, ரொம்ப சின்னதாயிடும் டெக்ஸ்ட்டு. ஹெட்டிங் டேக் என்னன்னு பார்ப்போம். பேராகிராஃப் ஃபர்ஸ்ட் எப்படி எழுதலாம்னு பார்க்கலாம். ஷிஃப்ட் ஓப்பன் ஆகிற ப்ராக்கெட் கொடுத்துட்டு பி டேக், பி கொடுத்துட்டு ஷிஃப்ட் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்தா பேராகிராஃப் டேக் வந்துடும். இது ஓப்பன் பேராகிராஃப் டேக், இது க்ளோசிங் பேராகிராஃப் டேக். பின்னா ஒன்றும் இல்லை, பேராகிராஃப், அதுதான் ஷார்ட் ஃபார்மில் பி டேக்னு எழுதுறோம். இந்த பி டேக்னு சொல்லுவோம். பி டேக்ல என்ன எழுதுனாலும் அது பேராகிராஃபாக இருக்கும், பேராகிராஃப் ஃபார்மேட்டில் இருக்கும். ஹாய் டைப் பண்ணுறோம். I am a web developer. நம்ம இந்த பேராகிராஃப் டேக்ல என்ன எழுதணும், அது வந்து பேராகிராஃப் ஃபார்மேட்ல இருக்கும். H1 டேக் டிஃப்ரெண்ட், H1னா ஹெட்டிங் டேக், பி டேக்னா பேராகிராஃப் டேக். இது ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் இருக்கும். இதுதான் பேராகிராஃப் டேக். பிஆர் டேக்ல என்ன இருக்கும்? பிஆர் டேக்னா ஒன்றும் இல்லை, பிரேக் டேக். இந்த பிரேக் டேக் எதுக்கு யூஸ் பண்றேன்னா, ஃபர்ஸ்ட் நீங்க ஹாய் ஐ எம் வெப் டெவலப்பர். இந்த வெப் டெவலப்பர் மட்டும் எனக்கு நெக்ஸ்ட் லைன்ல வரணும். அது நம்ம என்ன பண்ணலாம், இங்க வந்து நம்ம ஒரு பிஆர் டேக் ஆட் பண்ணலாம். இங்க ஷிஃப்ட் ஓப்பன் ஆகிற வேல்யூ கொடுத்துட்டு பிஆர், திரும்பி ஷிஃப்ட் க்ளோஸ் வேல்யூ கொடுத்தா இது க்ளோசிங் பை, இன்னும் ஓப்பனிங் பிஆர் டேக், க்ளோசிங் பிஆர் டேக் வராது. ஏன்னா இது செல்ஃப் க்ளோசிங் பிஆர் டேக். இதுல நம்ம என்ன டெக்ஸ்டும் கொடுக்க முடியாது இதுக்குள்ள. ஸோ இது வந்து ஒரு செல்ஃப் க்ளோசிங் பிஆர் டேக். இப்போ நம்ம பிஆர் டேக்கிங் கொடுத்தோன்னே இந்த வெப் டெவலப்பர் மட்டும் நெக்ஸ்ட் லைன்ல வந்துச்சு. இதுதான் இந்த பிஆர் டேக்கோட யூஸ். நெக்ஸ்ட் நம்ம வேற ஏதாவது சேஞ்ச் பண்ணுறோம், ஹாய் சேஞ்ச் பண்ணுவோம். இங்கே ஷிஃப்ட் ஓப்பன் ஆகிற வேல்யூ வந்துட்டு பிஆர் க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஹாய் ஐஎம் டெவலப்பர் இது வந்து நெக்ஸ்ட் லைன்ல வரும். தான் இந்த பிஆர் டேக் யூஸ் ஆகுது. ஹெச்ஆர் டேக்னா போகும். ஹெச்ஆர் டேக்னா ஒன்றும் இல்லை, ஹெச்ஆர் ஒரு மீனிங் வந்து ஹரிசாண்டல் லைன், அதான் ஹெச்ஆர் டேக். ஹெச்ஆர் டேக்னா ஹெச்ஆர் டேக்னா ஒரு லைன் உருவாக்கும். காமிக்கிறேன். ஷிஃப்ட் ஓப்பன் ஆகிற வேல்யூ கொடுத்துட்டு ஹெச்ஆர் சொல்லி க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா இது ஒரு செல்ஃப் க்ளோசிங் டேக். இதுக்கு ஓப்பனிங் டேக் மட்டும் தான் வரும், க்ளோசிங் டேக் வராது. ஏன்னா இதுக்கு நம்ம டெக்ஸ்ட் எழுத முடியாது. நம்ம இங்க ஹெச்ஆர்னு போட்டோன்னே இங்க ஒரு லைன் வரும் பாருங்க. இதான் இந்த ஹெச்ஆர் டேகோட வேல்யூ யூசேஜ். நெக்ஸ்ட் இங்க நம்ம H3 கிட்ட ஒரு ஹெச்ஆர் டேக் வரும். ஷிஃப்ட் ஹெச்ஆர் சொல்லி க்ளோஸ் பண்ணீங்கன்னா இங்க ஒரு ஹரிசாண்டல் லைன் வரும். ஆனா இது ஹெச்ஆர் டேகோட மீனிங் வந்து ஹரிசாண்டல் லைன். இதான் ஹெச்ஆர் டேகோட யூஸ். HTML கமெண்ட் டேக் என்னன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கமெண்ட்னா ஒன்றும் இல்லை, நம்ம இந்த இதில் கமெண்ட்குள்ள எது எழுதுனாலும் அது வந்து வெப்சைட் இந்த ஸ்க்ரீன்ல டிஸ்பிளே ஆகாது. அதை நான் எப்படி எழுதணும்னு காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் ஓப்பன் ஆகிற வாய்ப்பு கொடுத்துட்டு எக்ஸ்க்ளமேட்டரி மார்க் கொடுத்துட்டு ஹைஃபன் கொடுத்தா இதுதான் கமெண்ட் டேக். நீங்க இதுக்குள்ள என்ன வேணாலும் எழுதலாம், ஹாய் எழுதிட்டு திரும்பி ஷிஃப்ட் ஹைஃபன் சொல்லி க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த டேக் நம்ம இதுக்குள்ள எடுத்துறது எதுவுமே டிஸ்பிளே ஆகாதீங்க. ரன் பண்ணி காமிக்கிறேன், எதுவுமே டிஸ்பிளே ஆகாது. பட் இதை ரிமூவ் பண்ணீங்கன்னா இது டிஸ்பிளே ஆகும். இந்த கமெண்ட் டேக் யூஸ் HTML வீடியோல அவ்வளோதான். இந்த வீடியோ நம்ம வந்து பார்த்தோம்னா ஹெட்டிங் டேக்னா என்ன, பேராகிராஃப் டேக்னா என்ன, பிரேக் டேக்னா என்ன, ஹெச்ஆர் ஹரிசாண்டல் லைன் டேக்னா என்ன, கமெண்ட் டேக்னா என்னன்னு பார்த்தோம். இந்த 5மே வந்து உங்களுக்கு புரிஞ்சுச்சுன்னா லைக் பண்ணுங்க, வேற டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல 3rd எபிசோட் என்ன பார்க்கறோம்னா விஎஸ் கோட்னா என்ன, விஎஸ் கோட் ஐடினா என்ன, அதை நெக்ஸ்ட் அது எப்படி இன்ஸ்டால் பண்றது, அதுல நம்ம எப்படி கோட் பண்றதுன்னு பார்ப்போம். Until then, bye.